டே 3. இப்போ நம்ம போயிட்டுருக்குறது ஈஃபில் டவர் போய் அங்கே செகண்ட் ஃப்ளோரில் நம்ம ஏற போகிறோம். இதுதான் இன்றைய மெயின் ஆக்டிவிட்டி. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஆர்ச் ஆஃப் சாக்ரிஃபைஸ். இங்கே வேர்ல்டு வாரில் இறந்தவங்களுக்கு இங்கே உள்ள ஆர்மி சோல்ஜர்ஸ்க்கு ஞாபகமாக இந்த ஆர்ச்சை கட்டியிருக்காங்க. இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? எஸ், உங்களுக்கு கேட் ஆஃப் இந்தியா மாதிரியே இருக்குல்ல. ஹூ நோஸ், கேட் ஆஃப் இந்தியா இதை இன்ஸ்பயர் பண்ணி கட்டினாலும் கட்டியிருக்கலாம். இது உள்ள ஒரு ஃப்ளேம் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. அது என்னன்னாக்கா, அடையாளம் தெரியாத எத்தனையோ சோல்ஜர்ஸ், பேர் தெரியாத சோல்ஜர்ஸ்க்கு இங்கே அடக்கம் பண்ணியிருக்காங்க. அதோட ஞாபகமாக அந்த ஃப்ளேம்ஸ் டெய்லிக்கும் அணையாமல் காற்று வந்துட்டுருக்காங்க. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஈஃபில் டவரோட க்ளோசஸ்ட் வியூ. இப்போ நம்ம பார்க் பண்ணிட்டு இறங்க போகிறோம். ஒரு வழியாக வந்தாச்சு. பார்க்கிங் பண்ணிட்டு நம்ம போயிட்டுருக்கிற இடம் எஸ் தி சேம் அடோரபிள் ஈஃபில் டவர் தான். என்ன வித்தியாசம்னா, இப்போ நம்ம டவருக்குள்ளேயே போக போகிறோம். தட் இஸ் த பிக்கஸ்ட் டிஃப்ரென்ஸ். ஸோ ஹோப் என்னோட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ண போகிறீங்க. சூரிய ஒளியில் இதோடைய இந்த ஸ்டீல் இருக்கு இல்லையா, எந்த அளவுக்கு அந்த சூரிய வெளிச்சத்தோடைய ரெஃப்ளெக்ஷனில் நமக்கு நேரில் பார்க்க எவ்வளோ கொஞ்சலாக காட்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஈஃபில் டவரை வந்து சில ஆண்டுகள் கட்டி 1800 சொச்ச ஆண்டுகளில் கட்டி கொஞ்ச நாள் அதை நிப்பாட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த உச்சியை கட்டும் போது அந்த உச்சி வந்து கீழே உள்ள ஸ்டீல்ஸை விட கருப்பாக டார்க்காக இருக்குது. இப்போவும் இருக்குது. ஆனால் நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய காட்சி அது இல்யூஷனாக ஒட்டுமொத்த டவரும் ஒரே மாதிரி கலரில் இருக்கிறதா நமக்கு தெரியுது. இப்போ சூரிய ஒளி வந்து கீழே உள்ள பகுதியில் அடிக்கிறதுனால உங்களுக்கு கீழே உள்ள பகுதி கொஞ்சம் வெளிச்சமாக தெரிகிறது. இங்கே பார்த்துட்டு வர மக்கள் மோஸ்ட்லி என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, நைட்டில் பார்க்குற ஒரு வைப்பு காலையில் இல்லை அப்படின்னு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த காலையில் பார்க்கும்போது இதோடைய ஒரிஜினல் எஃபெக்ட் தெரியுது. காய்ஸ், டவரோட கிட்டக்க வந்துட்டோம். எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த அளவுக்கு க்ளோஸாக இப்படி இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. பிரம்மாண்டமாக இருக்குது. இது வீடியோவில் எப்படி காட்சிப்படுத்த முடியுதுன்னு தெரில. பட் நேரில் அவ்வளோ பிரமிப்பா அந்த ஸ்டீலோட டெக்ஸ்டர்ஸே வந்துட்டு ஸ்பெக்டாகுலராக இருக்குது. இது வார்த்தையால் வர்ணிக்க முடியல. பட்டு இதுக்கு வந்து 7 வருஷத்துக்கு ஒரு தடவை பெயிண்ட் பண்ணுவாங்களாம். ஏன்னா பாரிஸோட சீதோஷன நிலைக்கு அந்த அளவுக்கு ரெஸ்ட் ஆகும், மழையும் பெய்யுங்கிறதுனால 7 வருஷத்துக்கு ஒரு தடவை கம்ப்ளீட் பெயிண்ட் அடிப்பாங்களாம். இதை பெயிண்ட் அடிக்க 150 டன் பெயிண்ட் தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் தேவைப்படாது, 1000 டன் கூட அப்படி. அந்த அளவுக்கு தான் ஒரு பிரமிப்பா, அவ்வளோ பெருசாக இருக்குது. மக்கள் எந்த அளவுக்கு ஒரு ஆரவாரத்தோட உற்சாகத்தோட போகிறாங்கன்னு பாருங்கள். இதை நீங்கள் விவரித்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஈகர்லி வெயிட்டிங். இதை சுற்றி இருக்கிற அந்த கார்டனும் வந்து அந்த அளவுக்கு அற்புதமாக இருக்குது. இஃப் யூ கேன் சி. இதில் இன்றைக்கி அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, நமக்கு வந்து அழகிய சூரிய ஒளி கிடச்சிட்ருக்கு. அதன் காரணமாக இத்தனை நாளாக 2 நாளாக காசி எஃபெக்டாக கோல்டாக இருந்தது, க்ளவுடியாக இருந்தது. இன்றைக்கி சிட்டியை பட்டொலியாக வீசி நல்ல ஆம்பியன்ஸை கிரியேட் பண்ணிகிட்ருக்கு. பகல்லையும் அந்த லைட் எரியுது பாருங்கள், எல்இடி லைட்டு. ஓகே, கேட்டுக்கிட்ட வந்தாச்சு. ஏற போகிறோம். இன்னும் ஃபியூ மினிட்ஸில் டவர் உள்ளேருந்து வீடியோ எடுத்து போட போகிறேன். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே வந்தாச்சு. ஈஃபில் டவரோட நேர் கீழே நிற்கிறோம். எப்படி இருக்குது இந்த வியூ? நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ ஜெய்ஜாண்டிக்காக இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. இவ்வளோ பெரிய ஸ்டீல் ஸ்ட்ரக்சரை எப்படி உருவாக்கியிருப்பாங்க, பெரிய ஆச்சரியம்தான்.
பயங்கர ஸ்பேஷியஸாக இருக்குது பேஸ்மெண்ட்டுக்கு கீழே. இப்போ நான் நிற்கிற இடத்துல சுற்றி பார்த்தா ஒரு டவர் இருக்கிறதுக்கான ட்ரேஸே தெரில. ஒரு பிளெயின் லேண்ட் ஆகிட்ட தான் இருக்குது. 4 பக்கமும் 4 தூண் மாதிரி இருக்குது. பட் ஆனால் அப்படியே நம்ம மேலே பார்க்க போது தான் தெரியுது there is a big structure above us அப்படிங்கிற மாதிரி. இது எந்த மாதிரியான ஒரு illusion என்னால் விவரிக்க முடியல. எப்படி இருக்குது பாருங்கள். செகண்ட் ஃப்ளோருக்கு போகிறோம். ஸ்டே டியூன்ட். கைஸ், கிளியரன்ஸ் முடிஞ்சிருச்சு. இந்த கேட்லேருந்து வெளியே வந்தாச்சு. அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு லெஃப்டில் ஏறி போக வேண்டியதுதான். ஓகே, அடிச்சிச்சு பெரிய லாட்ரி மாதிரி. பெரிய கூட்டத்தை பிரீச் பண்ணிட்டு திடீர்னு ஒரு புது கவுண்டர் ஓப்பன் ஆனதுனால அவ்வளோ கூட்டத்தையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே வந்துட்டோம். இப்போ கேட் இன்சைட். ஈஃபில் டவரில் 2வது லெவல் ஸ்டோரியில் நின்றுட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த பாரிஸுமே இங்கேருந்து தெரியுது. எவ்வளோ ஸ்பெக்டாகுலராக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ரொம்ப அருமையான ஒரு காட்சி. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வாய்ப்பு கொடுத்த அல்லாஹுக்கு முதல்ல சுக்ரன். இங்கே டெலிஸ்கோப்பும் இருக்குது. இது €2. இதை நம்ம போட்டு பார்த்தாக்கா சிட்டியில் உள்ளதெல்லாம் ஜூம் பண்ணி பார்க்கலாம். நிறைய கைட்ஸ் இருக்காங்க. அந்த கைட்ஸ் எல்லாம் அவங்கவுங்களோட குரூப்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. வித் அஸ் டாக்டர் ஆயுர்வேதிக் மிஸ் சந்தனா இஸ் ஹியர். ஹாய். ஓகே. அண்ட் over there Indrajit is there. Yeah, such a spectacular view. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரியர் வியூவில் அதே ஈஃபில் டவரை இந்த மாதிரி பெயிண்டிங் தான். கிட்டத்தட்ட 150 டன் ஒரு ஈஃபில் டவர் அடிக்க ஆகக்கூடிய செலவீனம். மற்றும் ஒரு பக்கத்திலிருந்து பார்க்கக்கூடிய வியூ. இந்த இடத்துலேருந்து ஒரு அழகிய கார்டன், அதாவது ஈஃபில் டவருக்காக உருவாக்கப்பட்ட கார்டன் இருக்குது. அதுதான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஒரு பெரும் முயற்சியை கொண்டு உருவாக்கப்பட்ட பல ஆண்டுகளுக்கு இப்போது இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் உருவாக்குறது ஒரு ஆச்சரியம் இருக்காது. அப்போ உள்ள தொழில்நுட்பத்தில் இப்படி ஒரு ஸ்டீல் ஸ்ட்ரக்சரை உருவாக்குறதுங்கிறது சாதாரணப்பட்ட காரியமும் இல்லை. அதை சாதிச்சும் காட்டிருக்காங்க. முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இங்கேருந்து நம்மளுக்கு ஒட்டுமொத்த பாரிஸோடைய அழகம் பார்க்க முடியுது. ஜெயண்ட் வீல்ஸு, நெப்போலியன் போனிபார்ட்டோடைய அந்த கல்லறை இருக்கக்கூடிய அந்த கேஷல், அந்த மாதிரி நிறைய இருக்குது. புதிய பாரிஸ், பழைய பாரிஸ்ன்னு வித்தியாசப்படுத்தி பார்க்க முடியுது. ஒரு பக்கம் ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ், ஒரு பக்கம் மானுமெண்டல், அந்த பழைய மிடிவல் பீரியடோடைய ஆர்கிடெக்ட்ஸ். ரொம்பவே அற்புதமாக இருக்குது. கொஞ்சம் ஜூம் பண்ணியும் காமிக்கிறேன் பாருங்கள். செயின்ட் நதி எந்த அளவுக்கு பாரிஸ் நகரம் முழுவதையும் ஒற்றுமை சேர்ந்து கொண்டுட்டு இருக்குங்கிறது பாருங்க. எவ்வளோ கண்கொள்ளாத காட்சி இது. உண்மையாகவே இது இயற்கை கொஞ்சம் அழகுதான். ஒரு பக்கம் மேன்மேட் ஆர்கிடெக்ட், இன்னொரு பக்கம் இயற்கையாகவே அமையப்பட்டிருக்கக்கூடிய நதி, அதை சுற்றி கட்டப்பட்டுள்ள பிரிட்ஜு. ஒரு அருமையான ஒரு இடம். பாரிஸுடைய இந்த அழகிய சூரிய வெளிச்சத்தில் பார்க்கும்போது காட்சிகள் மாறுது, அழகு மாறுது, பிரமிப்பு கூடுது. ஈஃபில் டவரும் அதே தான். என்ன ஒரு அழகு. உண்மையாக லைஃப் டைமில் ஒன்ஸ் இதை பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது. அப்படி ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சின்னா தவற விட்டுறாதீங்க. ஈஃபில் டவர் மாத்திரம் இல்லை, அதை சுற்றி உள்ள கார்டன்ஸ், அதுக்கப்புறம் அதை சுற்றி அமையப்பட்டிருக்கக்கூடிய இந்த சிட்டியோட காட்சிகள். Bienvenue au premier étage, messieurs, dames. Welcome to the first level. If you wait. கிளைமேட் அதே வெதர் தான் ரிட்டைன் ஆகுது, 6 டிகிரி செல்சியஸ். ஆனால் சன்ஷைன் இருக்கிறதுனால கொஞ்சம் வார்மாகவும் இருக்குது. அதே சமயம் பார்க்கவும் சிட்டி ரொம்ப அழகாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த இயற்கையை கொடுத்த அல்லாஹுக்கு எல்லா புகழும்.
right, keep it for price.